பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட இங்கே குழுமி இருக்கிற எனது தொப்புள் கூடி உருவாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிற எனது அன்பிற்குரிய தலைவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். மிகவும் ஒரு அருமையான ஒரு முன்னெடுப்பை என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி செய்கிறதை நினைத்து நான் மாத்திரமல்ல, என்னுடைய இந்திய தேசம் முழுவதும் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. எங்கே ஒரு ஆபத்து, எங்கே ஒரு பிரச்சனை, எங்கே ஒரு கலக்கம், எங்கே ஒரு கண்ணீர் என்று சொன்னால் முதலாவதாக நிற்கக்கூடியது என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி. எங்கே ஒரு பசி, எங்கே ஒரு பட்டினி, எங்கே ஒரு பதட்டம், எங்கே ஒரு வேதனை என்று சொன்னால் முதலாவதாக ஒன்று நின்று தோளோடு தோள் கொடுத்து அவளை தூக்கி எடுப்பது என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி. மழை என்றால், பசி என்றால், அல்லது காற்று என்றால், புயல் என்றால், எதுவாக இருந்தாலும் முதலாவதாக நான் இருக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி அவர்களை தூக்கி எடுத்து அவர்களுக்கு உண்ண உணவும் உடுத்த உடையும் படுக்க இடத்தையும் கொடுத்து பாதுகாப்பை உணர்த்தக்கூடிய கட்சி என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி. அப்படிப்பட்ட எஸ்டிபிஐ கட்சி கடந்த கிட்டத்தட்ட 6 முதல் 8 மாதமாக இந்த வக்பு திருத்த மாநாட்டை வக்பு திருட்டு சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காக பல விதத்தில் போராடி இப்பொழுது பாதி ஜெயிச்சாச்சு. இனி முழுசா ஜெயிக்கக்கூடியது, அதாவது இடையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. என்னது இடையில நிறுத்தி வச்சிருக்கிறாங்க சட்டத்தை, இல்லை அது நிறைவேற்றி ஆக வேண்டும் என்பதற்காக கடைசி தொண்டனாகிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய கடைசி தொண்டனுடைய உயிர் போகிற வரையிலும் போராடுவோம், கண்டிப்பாக வெற்றியை பெற்று எனக்கு பின்னால் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளுக்கு கொடுப்போம் என்கிற மிகப்பெரிய முழக்கத்தோடு கூட என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி பயணிப்பதை நினைத்து மிகவும் பெருமிதத்தோடு கூட இந்த இடத்தில் நின்று கொண்டு என்னுடைய இந்த உரிமை மீட்பு மாநாட்டிலே பேச நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு அன்பான சகோதரர்களே, எங்களுடைய மாநில தலைவர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அமித்ஷாவை கண்டு உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவை கண்டு உலகம் முழுவதும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமித்ஷா பயப்படக்கூடிய ஒரே ஒரு 4 எழுத்து உள்ள ஒரு மந்திரம் உண்டு என்று சொன்னால் அது எஸ்டிபிஐ கட்சி தான் என்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அந்த பயத்தை உருவாக்குவதற்காகவே இப்பொழுது இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிகப்பெரிய மாநாட்டை என்னுடைய எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. நீங்க என்ன சட்டத்தை வேணாலும் போடுங்க, என்னுடைய ஜனத்திற்கு, இது இஸ்லாமியர்களுக்கு மாத்திரம் கிடையாது. என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய அன்பு உறவுகளே, நீங்க நன்றாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமியர்களுக்கு விரோதமாய் போடப்பட்ட சட்டம் கிடையாது. இந்த இஸ்லாமியருடைய அந்த உரிமையை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு பறித்து விட்டது என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவனும் இந்துக்கள் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த கிறிஸ்தவனை அதி சீக்கிரத்தில் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா கிறிஸ்தவனுக்குள்ள ஒரே ஒரு கோட்பாடு என்னன்னா, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை திருப்பி காட்டு, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளான்னு சொல்லிட்டு அமைதியாயிருவாங்க. இந்துக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கிறிஸ்தவர்கள் அமைதியாயிட்டாங்க. அதாவது போராட்ட குணம் உள்ள இந்த இஸ்லாமியர்களை அடித்து விட்டால் அடுத்தது கிறிஸ்தவர்கள் அமைதியாகி விடுவார்கள். கிறிஸ்தவர்கள் அமைதியாகிவிட்டால் அடுத்ததாக என்னுடைய இந்து சகோதரர்கள் மாத்திரம்தான் விழி பிதுங்கி இந்த இந்திய தேசத்தில் நிற்பார்கள். காரணம் என்ன தெரியுமா, அதுக்கு பிறகுதான் வரும் எல்லா விதமான குல தொழிலும் கொண்டு வருவாங்க. இந்த ஐயர்மார்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய காரியத்தை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வரும். என்னுடைய இந்து சகோதரர்கள் அவர்களுக்கு அடிமையாவார்கள். என்னுடைய தாத்தனும் முப்பாட்டனும் எப்படி அவர்களை பார்த்தவனை கூணி குறுகி கும்பிடு போட்டு அவனுடைய பணியை செய்தானோ அதை விட ஒரு கேவலமான ஒரு நிலைமையை இந்த பிஜேபி ஒன்றிய அரசு கொண்டு வரும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அந்த ஒரு காரியம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த எஸ்டிபிஐ கட்சி முழு மூச்சோடு கூட இறங்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு இனிமையான கிறிஸ்தவர்களே, எனக்கு இனிமையான இஸ்லாமியர்களே, எனக்கு இனிமையான என் அன்பு சொந்த என்னுடைய தொப்புள் கூடிய உறவாகிய இந்துக்களே, நீங்க ஒன்றே ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிஜேபி ஒன்றிய அரசு சொல்லிக் கொண்டிருக்கிறது, இந்த இஸ்லாமியர்களிடத்திலிருந்து அநேக ஏழை ஜனங்கள் சரியான விதத்தில் பயனடையாததுனால இந்த வக்பை மீட்டெடுத்து இந்த இஸ்லாமியர்கள் யாவரும் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக, பயனடைய வேண்டும் என்பதற்காக நாங்கள் கொடுக்கிறோம் என்று சொல்லி, நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டா, இந்த இஸ்லாமியர்களுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை குறித்து நீ ஒன்று பாடம் எடுக்க தேவையே கிடையாது. நீ பாடம் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால், நான் பிறந்த என்னுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தில் கீழக்கரைக்கு பக்கத்தில் உத்தரகோசமங்கை என்கிற இடத்திற்கு பக்கத்தில் களக்குடிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நான் பிறந்தது. அங்கே என்னுடைய தாத்தனும் என்னுடைய பாட்டனும் என்னுடைய அப்பனும் என்னுடைய மூதாதையர்கள் எல்லாம் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடம்
என்னுடைய மாநில என்னுடைய தேசத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கொடுத்ததோ அமித்ஷா கொடுத்ததோ கிடையாது. நீங்க வெறுக்கக்கூடிய தொப்பி போட்ட 5 வேளை தொழுது கொண்டிருக்கிற என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டை, என்னுடைய முப்பாட்டனா இருக்கக்கூடிய என்னுடைய இஸ்லாமிய தாத்தன் கொடுத்த சொத்து. அந்த சொத்துல என்னுடைய தாத்தாவும் என்னுடைய அப்பனும் அங்க விவசாயம் பண்ணி எங்களுக்கு சோறு போட்டாரு. அங்க இருந்து நாங்க இடம்பெறக்கூடிய சூழ்நிலை வந்தது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மதுக்குரி கிராமத்தில் போய் அங்க போய் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அங்கேயும் எனக்கு திறந்து கொடுத்து, வாங்கம்மா நீங்க வந்து ஒரே ₹1 மட்டும் வாடகை கொடுத்து விட்டு அந்த வீட்டில் நீங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு உங்களுடைய குடும்பத்தோடு கூட சந்தோஷமாய் நிம்மதியாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே வாசலை திறந்து கொடுத்தது இந்த வக்பு சொத்தாகிய நாகூர் தர்காவுடைய சொத்து. நீ என்ன என்னுடைய இஸ்லாமியர்களுக்கு வந்து நீ பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற? நீ என்ன பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிற? எப்பா சாமி, நீ போடக்கூடிய இந்த சட்டத்தினுடைய உள்நோக்கம் என்னங்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டா? ஒவ்வொரு ஆளும் சொல்லியாச்சு. இப்போ நானும் சொல்ல வேண்டிய கடமை சொல்றேன். என்ன, இந்த வக்பு திருத்த சட்டத்தில் நீ கொண்டு வரக்கூடிய நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல என்ன, ஒரு சில வேறு மதத்தில் உள்ளவங்களை கொண்டா உள்ள நிறுத்த போற. முக்கியமாக இதை நிறுத்தி என்ன பண்ண போற? இதனுடைய சொத்து எல்லாத்தையும் பிடுங்கி உன்னுடைய தலைவனா இருக்கக்கூடிய, உன்னுடைய குருவா இருக்கக்கூடிய, உனக்கு சோறு போடக்கூடிய அதானிக்கு அம்பானிக்கு கொடுக்க போற. அதான பாவம், அதானி அம்பானியும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. அதனால இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்னுடைய மூதாதையர்கள் கொடுத்த அந்த வக்பு சொத்தை பிடுங்கி நீ என்ன பண்ண போற? அதானிக்கு அம்மானியும் கொடுக்க போற. அந்த கனவு ஒரு நாளும் பலிக்காது. அந்த கனவு ஒரு நாளும் பலிக்காது என்பது இந்த எஸ்டிபி கட்சியுடைய மாநாடு சார்பாக உனக்கு தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். நான் ஒண்ணே கேட்கிறேன். கடந்த நாட்களில் சந்திரபாபு நாயுடு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க படிச்சீங்கன்னு தெரியாது. சந்திரபாபு நாயுடு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறார். என்ன சட்டத்தை போட்டிருக்கிறார்? திருப்பதியிலே அல்லது திருப்பதி சுற்றியில இருக்கக்கூடிய அந்த திருப்பதி கோயிலுக்கு சுற்றியுள்ள இருக்க இடங்களிலே இந்துக்கள் அல்லாத ஒரு நபர் கூட இங்கே கடை வைக்கவும் கூடாது, இங்கே உள்ள காரியங்களை இங்கே பரிமாறிக்கொள்ளவும் கூடாதுன்னு சொல்லிட்டு, இங்கே வேலை செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை போட்டிருக்கிறாங்க. அப்பா சந்திரபாபு நாயுடு, நீ தான் பிஜேபிக்கு ஆதரவாக உன்னுடைய ஆதரவை கொடுத்துருக்கிற. அதனால இன்னைக்கு நிலைச்சிருக்கு இந்த ஆட்சி. கவனிங்க, உங்களுடைய வரவேற்பை நான் உண்மையில நான் வரவேற்கிறேன். திருப்பதி கோயிலுக்குரியது, இந்து சகோதரர்களுக்குரியது, அது உண்மையில நான் வரவேற்கிறேன். அங்கே நீ சட்டத்தை போட்டிருக்கிற இந்துக்கள் அல்லாமல் வேற்று மதத்தில் உள்ளவர்கள் இங்கே யாரும் வரவும் கூடாது, போகவும் கூடாது, சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் நீ கடையும் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ நல்லது ஒரு சட்டத்தை போட்டிருக்கிற. அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன். அதுக்கு நான் கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு சல்யூட் கொடுக்குறேன். எப்பா, உன்னுடைய இந்து கோயில கடை போட்டு பிழைப்பதற்கே என்னுடைய இஸ்லாமியனுக்கு, என்னுடைய கிறிஸ்தவனுக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேங்கிறிய. நீ எந்த காரணத்தை வச்சுக்கிட்டு நீ உன்னுடைய வக்புல இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே சொந்தமான இந்த வக்புல நீ வேற்று மதத்தில் உள்ளவனுக்கு கொண்டு உள்ள நுழைப்புன்னு சொல்றிய? உனக்கு என்ன தெனாவட்டு, உனக்கு என்ன திமிருன்னு நான் கேட்கிறேன். உனக்கு என்ன தெனாவட்டு, உனக்கு என்ன திமிரு? ஏன் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எஸ்டிபி கட்சி இருக்கு. உன்னோட மூக்கை உடைப்பதற்கும், நீ போடக்கூடிய எல்லா சட்டத்தை உடை தருவதற்கும், உன்னை ஓட ஓட விரட்டுவதற்கும், உன்னோட ஆட்சியை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கும் என்னுடைய எஸ்டிபி கட்சி கண்டிப்பாக நிற்கும். எஸ்டிபி கட்சிக்கு பின்னாடி கூட ஒவ்வொரு தொண்டரும் தன் உயிரை கொடுத்தாங்களோ என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு, சகோதரிக்கோ, என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுக்கு பின்னால் சந்ததிகளுக்கோ அவளுக்குன்னு சொல்லி காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு அவன் உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டான். உயிரும் கொடுக்க தயங்க மாட்டான். நீ என்ன வந்து இங்க வந்து ஆட்டிட்டு நிக்கிறேன்னு நான் கேட்கிறேன். என்ன வந்து இங்க வந்து ஆட்டிட்டு நிக்கிற? இந்த வக்புங்கிறது வந்து என்னுடைய தாத்தன், பாட்டன், பூட்டன் அவங்க சொத்து எல்லாம் அவர்களுக்கு போக மிச்சத்தை என்ன பண்ணுறாங்க? என்னுடைய ஏழை எளிய மக்கள்லாம் சந்தோஷமாக படிப்புக்கும், மருத்துவத்துக்கும், அவங்களுடைய வியாபாரத்திற்கும், அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் கொடுக்கப்பட்ட, அர்ப்பணிக்கப்பட்ட, இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சொத்து. அந்த சொத்தில் வந்து நீ கையை வச்சுக்கிட்டு இல்லை நான் தான் மூக்க நுழைப்பேன், இதில் போய் நான் தான் செயல்படுத்துவேன், நான் தான் செய்வேன்னு சொன்னால் உன்னுடைய மூக்கை உடைப்பதற்கு எங்களுடைய எஸ்டிபி கட்சி சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் சரியாக கரெக்டாக எப்பொழுதும் ரெடியாக தான் இருப்பாங்க. அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போ, நீ என்ன வேணாலும் சட்டத்தை போடு. அந்த சட்டத்தை ஒன்றுமில்லாமல் தவிடுபடி ஆக்குவதற்கு என்னுடைய இந்த பிறந்த குழந்தை வரையிலும் நாளைக்கு உனக்கு நின்று எதிர்த்து நின்று கேள்வி கேட்கும், எதுக்கு இந்த சட்டத்தை போட்டுன்னு சொல்லிட்டு. சந்திரபாபு நாயுடு போட்ட சட்டத்தை நான் வரவேற்கன்னு சொல்லிட்டேன். அதே போல தான் நான் சொல்றேன், அறநிலையத்துறைக்குள்ள என்னை போல பாஸ்டர் ஒரு ஆள் தூக்கி உள்ள போடு. அறநிலையத்துறையில் என்னை போல ஒரு பாஸ்டர் தூக்கி உள்ள போடு. இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாங்கள் வர்றது வராது ரெண்டாவது பட்சம். நாங்கள் வர்றது வராது உங்களோட உரிமையில் வந்து தலையிடாத ரெண்டாவது பட்சம். யாருக்கும் நாங்கள் எந்த ஒரு தீங்குக்கும் போகிறது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனைக்கும் போகிறது கிடையாது. ஏதோ படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகிறது கிடையாது. ஆனால் வர்ற பிரச்சனையை
விடுறது கிடையாது. அந்த மாதிரி தான். அதனால் நாங்கள் எந்த பிரச்சனையும் போகிற கிடையாது, யாருக்கிட்ட போய் மல்லு கட்டி நிற்கிற கிடையாது. எங்கள் உரிமைக்காக எங்களோட உரிமை எங்கேயும் விட்டு கொடுக்க கிடையாது. நீ போடு. அறநிலைத்துறையில் எங்களை போல என்னை போல ஒரு பாஸ்டரை போடுங்க, இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்களை போல ஒரு இஸ்லாமிய சகோதரத்துக்கு போடுங்க. போட முடியுமா? ஒரு நாள் போட முடியுமா? முடியாதுல்ல. அறநிலைத்துறை யாருக்குரியது? என்னுடைய தொப்புளுக்குடி உறவாகி என்னுடைய இந்து சகோதரர்களுக்குரியது. அதை நாங்கள் வரவேற்கிறோம். அதை அவங்கள்ட்ட விட்டுருங்க. அதில் நீங்கள் எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண வேண்டாம். அதே போல் கிறிஸ்தவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சொத்துக்கள் இருக்குது. சவுத் இந்தியன் சொத்துக்கள் இருக்குது, ரோமன் கத்தோலிக் சொத்துக்கள் இருக்குது. அந்த சொத்து அவர்களுக்குரியது. அதுலேயும் நீங்கள் தலையிடுவதற்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. இது ரெண்டையும் நீங்கள் விட்டுடுறீங்களே. இனி அடுத்து நீங்கள் கிறிஸ்தவங்களுக்கு தான் வருவீங்க, அது ரெண்டாவது பட்சம். இது ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் என்னத்துக்காக நீங்கள் அடிக்கடி நீங்கள் எதுக்கெடுத்தாலும் இஸ்லாமியனையே போட்டு குத்திக்கிட்டு இருக்குன்னா, நீங்கள் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ நீங்கள் குத்த குனிஞ்சிக்கிட்டு இந்த இஸ்லாமியெல்லாம் போயிடுவான், அவனுக்கு ஒன்றும் கேட்குறதுக்கு நாதி இல்லை, அவனுக்கு இப்போ பின்னாடி நிற்கிறதுக்கு யாருன்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். நீங்கள் இஸ்லாமியனுக்கு விரோதமாக நீங்கள் எழும்புவீங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சமூகத்துக்கு விரோதமாக நீங்கள் எழும்புவீங்கன்னு சொன்னால், அந்த இஸ்லாமிய சமூகத்தை அழிப்பதற்கு என்னை போல கிறிஸ்தவத்தில் பிறந்திருக்கிற, என்னை போல கிறிஸ்தவத்தில் இருந்து கொண்டிருக்கிற பாஸ்டராக இருந்தாலும் சரி, எங்களுடைய இதுக்கு முன்னால் பேசிவிட்டு போனதான குமரன் என்கிற சகோதரை போல இந்துக்களாக இருக்கக்கூடிய சகோதரனுடைய அவரை போன்ற நபர்களாக இருந்தாலும் சரி, இவர்களெல்லாம் தாண்டி தான் இஸ்லாமியுடைய சொத்திலேயும் அவருடைய சரீரத்திலேயும் அவருடைய காரியங்களையும் நீ கை வைக்க முடியும் என்பது இந்த எஸ்டிபி கட்சியினுடைய மாநாட்டு மூலமாக உனக்கு பகிரங்க எச்சரிக்கை விடுகிறோம். இங்க எல்லாம் அண்ணன் தம்பியா மாமா மச்சன சித்தப்பன் பெரியப்பன நேர்த்தியா சூப்பரா பழகிட்டு இருக்கிறாங்க. நீங்க எங்க எத்தனை விதமான சட்டத்தை போட்டாலும் உன்னால ஒன்றும் இங்கே ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. ஏன் தெரியுமா? இங்கே எல்லாம் சித்தப்பேன், இங்கே எல்லாம் பெரியப்பேன், எல்லாம் என்ன சொல்ற அண்ணன் தம்பி மாமன் மச்சனா பழகிட்டு இருக்கிறேன். அதனால உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், மரியாதையாக நீயே போட்டதை என்ன இந்த திருடனே கொண்டே வச்சுட்டு ஒன்றும் இல்லாமல் போன மாதிரி நீ கொண்டு போய் வைக்க வேண்டியதை வச்சுட்டு நீட்டாக நீ கலண்டுக்கோ. நீ சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு, இல்லை இந்த வக்பு திருத்த மாநாட்டை நாங்கள் மனப்பூர்வமாய் நாங்கள் இதை கேன்சல் பண்ணுகிறோம், இதற்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, இது இஸ்லாமியருடைய சொத்து, இது இஸ்லாமியர்களுக்கு உரியது, இந்த வக்பு இஸ்லாமியர்கள் மட்டும்தான் ஆண்டு அனுபவிக்க வேண்டும், அவர்கள் பார்த்து யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அதை அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி நீயே மரியாதையை ஒதுங்கிக்கிட்டீங்கன்னா உனக்கு மரியாதை. அப்படி இல்லைன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் ஒவ்வொரு இந்து சகோதரனும் உன்னை ஓட விரட்டி என்னுடைய சகோதரனுக்கு வர வேண்டிய வக்பு சொத்தை நாங்கள் மீட்டு எடுத்து அவருடைய கருத்தில் கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. எனவே மோடி அரசு, ஒன்றிய அரசு, பிஜேபி, இந்த சங் பரிவார் அரசு உன்னை எச்சரித்து சொல்லுகிறோம். உனக்கு நீ போட்டதான் இந்த சட்டத்தையும் திருட்டு சட்டத்தை நீயே வாபஸ் வாங்கிட்டு ஓடிடு. அதுதான் உனக்கு நல்லது, இந்த இந்திய தேசத்துக்கு நல்லது. இதுக்கு திசை திருப்பதற்கு நீங்கள் பல விதத்தில் நாடகம் ஆடலாம், பல விதத்தில் போராடலாம், பல பேரை எழுப்பி விடலாம், பல பேரை உருட்டி விடலாம். நீங்கள் என்ன பண்ணினாலும் சரி, என்னுடைய இஸ்லாமிய சகோதரனுடைய சொத்து அவர்களுக்குரிய சட்டத்திட்டங்களை நீ ஒரு நாளும் ஒருபோதும் கை வைக்கக்கூடாது. எத்தனையோ சட்டத்தை நீ போட்டுட்ட, முத்தலாக்குன்னு போட்ட, சிஏஏ போட்ட, என்ஆர்சி போட்ட, என்னென்னலாம் இந்த காஷ்மீருக்குள்ள 370 போட்ட, எல்லாம் போட்டு எடுத்து உன்னுடைய அப்படியே பெரிய மார்பை விரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சாதிச்சுட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற. நீ சாதிக்கலை. போயிட்டு போய் என்னுடைய இஸ்லாமிய சனம் இதுவரை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இனிமே நீ இஸ்லாமியனுக்கு விரோதமாக நீ ஒரு சின்ன சட்டத்தை போட்டாலும் கூட, சின்ன சட்டத்தை போட்டாலும் கூட அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயிப்பதற்கு என்னுடைய எஸ்டிபி கட்சி ரெடியா இருக்கு. அது கண்டிப்பா நிறைவேற்றிய தீரும். என்னுடைய எஸ்டிபி கட்சி சார்பாக இந்த வக்பு சட்டத்தை உடைத்தெறிந்து இந்த வக்பை திருப்பி என்னுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு கொடுப்போம் என்பதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.